எதை விதைத்தாயோ அதை. ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அருமையான குடும்பம் இருந்தது. ஓட்டு மேலே அவங்க வீடு, நல்ல வீடு, நல்ல சம்பளம், நல்ல வேலை, ஓட்டு மேலே வீடு. காலையில் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது டிஃபன் எல்லாம் எடுத்து கட்டுவாங்க. அப்போ என்ன செய்யும், அந்த காலையில் டிஃபன் என்ன ஆகிடும், கொஞ்சம் மீதி வந்துடும். இந்த சகோதரி பார்ப்பாங்க, இதை தூக்கி வெளியே போட வேண்டாம், கட்டிட்டும் போக முடியாது. என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தை போட்டு என்ன செஞ்சுருவோம், வெளியில் வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன இடத்துல வச்சுருவோம். யாராலும் எடுத்துகிட்டு போட்டோம், காக்கா சாப்பிடட்டும் சொல்லி அவங்க வழக்கமாய் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த வழியாய் ஒரு புதியவர் அவரும் அதே நேரத்தில் என்ன பண்ணுவார், கிராஸ் பண்ணுவார். அவர் காலையில் அவருக்கு சாப்பாடு இல்லை. அவர் இந்த பதார்த்தங்களை பார்க்க ஆரம்பித்தார். அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சாப்பாடை வச்சுட்டு உள்ளே போனாங்க. அந்த முதியவர் வந்தார். வந்துட்டு அந்த இட்லி எடுத்து சாப்பிட்டார். எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரத்தை வச்சுட்டாரு. சொன்னார், நீ நன்மை செஞ்சால் உனக்கு நன்மை, தீமை செஞ்சால் உனக்கு தீமைன்னு சொல்லிட்டு சாடி அப்படியே தடவிட்டு போயிட்டார். அந்த அம்மாவுடைய மனது கடினம் வந்து ஒரு நாளைக்கு கெட்டு போன இட்லி தூக்கி வச்சாங்க. எதை வச்சாங்க, இப்போ என்ன சொல்லுவோம் பார்ப்போம். ஆனால் இந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் அவரு தான் தெரியாமல் செய்கிறாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லிட்டு வைக்கிறாங்க எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க எடுக்கிறாங்க. கடைசியில் புளிக்கு வந்தாங்க, பரவாயில்ல போட்டுன்னு சொல்லி அது கெட்டு போன இட்லி எடுத்துகிட்டு நல்ல இட்லி கொண்டு வைக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன். காலையில் எங்கேயோ வேலைக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன் போட போனவன் என்ன பண்ணிட்டான், கையில் பணம் எடுத்துகிட்டு போகாததுனால போயிட்டு சாயங்காலம் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு ரிட்டர்னில் வாரான். இந்த பெரியவர் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பிட்ட இட்லியில் ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு மீதி இட்லியை கையில் கொண்டு போயிருக்கிறாரு. இந்த பையன் என்ன பண்ணா, வெயிலில் வந்த பையன் மயக்கம் அடைந்து கீழே விழுந்திருக்கிறான் சாப்பிடாம. இவர் பார்க்குறாரு, இவருக்கு யாரும் தெரியாது. என்னப்பா தம்பி, ஐயா பசிக்கையா, காலையில் சாப்பிடல, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போனேன், பரவாயில்லப்பா இந்த இட்லியை சாப்பிடுன்னு சொல்லி இட்லியை சாப்பிட கொடுத்து அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த அம்மா என்னப்பா வர, எம்மா அந்த காலையில் வேலைக்கு போனேன், மயங்கி விழுந்தேன், ஒரு பெரியவர் வந்தார், அவர் வந்து கேட்ட இந்த இட்லியை கொடுத்தாரு. இந்த அம்மா அதிர்ந்து போனாங்க. எதை விதைத்தாயோ. இந்த அம்மா கெட்டு போன இட்லி வச்சுருந்தாங்கன்னா அந்த இட்லி எங்கே வந்திருக்கும், யோசித்துக் கொள்ளுங்கள். எதை விதைத்தாயோ அதை நான் சொல்லலை, வேதம் நமக்காக சொல்லுகிறது.